சிஎஸ்கே விசஸ் டிசி. ஃபர்ஸ்ட்டு அரைக்குழி போட்டப்பட்ட பந்துங்க. அங்கே ஆல்ரெடி ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் தீபன், எடிசன் இவங்க 2 பேரும் ஒன்றா நிறைய மேட்ச் விளையாடிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஷாட்டுங்க, நல்ல ஷாட். பவுண்டரி போகுமா? இல்லை, பவுண்டரி போல. நல்ல ஃபீல்டிங். 3 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங், குட் ரன்னிங். முக்காடு போட்ட புலி தூங்கி தூங்கி விழுறாரு. ஷாட், நல்ல ஷாட்டுங்க. தரையோடு அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன். ஷாட்டுக்கு ட்ரை பண்ண பால் இல்லை, சிங்கிள். புருஷோத் அவர்கள் அடிக்கும் ஒவ்வொரு 4 இல்லை 6க்கு 6க்கு மட்டும் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார் சக்தி. ஓ, வைட். புருஷோத் அடிக்கும் ஒவ்வொரு 6க்கும் ரூபாய் 100 தருகிறார் சக்தி. பியூட்டி பாய்ஸ் ஓனர் சக்தி. ஷாட், பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? பவுண்டரி, நல்ல ஷாட். புருஷோத்தன பேட்ல இருந்து நல்ல ஷாட். பவுண்டரி. ஹலோ, ஸ்கோர் 12. தூங்குறாரு. ஓ புலி, நல்ல ஷாட். 4. இது 2வது புலியா? புருஷோத் நல்ல ஷாட். மனோ, ஓ மனோ.
அருமையான 6. 4ஆ? 4. பூஷோர் அருமையான 4. பவுண்டரி அடித்தார். ஒரு பவுண்டரி. இரண்டு ஓவர் முடிவில் 27. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. ஸ்கோர் 27. 2 overs. புஷோத் அடிக்கிற ஒவ்வொரு 6க்கும் 100 ரூபா. தீபன் அடிக்கிற ஒரு 4க்கும் 200 ரூபா. ரமேஷ் தரான். மனோ ரொம்ப சோகமாக இருக்கான், என்னன்னே தெரியல. அருமையான ஷாட். இரண்டு. இருடா. மனோ அடுத்த மேட்ச் உங்களுக்கு போய் அவங்க உங்கள் பிளேயரை போய் கூப்பிட்டு வா, போ. கேப்டனை வர சொல்லு. 2 மேட்ச் இருக்குதா? அருமையான ஷாட். 2 ரன்கள்.
டேய் குள்ளக்கார்த்தி எங்கடா போற? நல்ல ஷாட். Score 3 overs 33 runs. ஸ்கோர் 3 ஓவருக்கு 33 ரன். ஏய் விஜி, ஆட்டோ சாவி வச்சிருக்கல? ஏய் ஆட்டோ சாவிடா. எந்த ராகுல்? ஏய் நான் எடுத்துட்டு வந்தேன் வசந்த். இரண்டு ரன். பவுண்டரி. நோ பால். நோ பால்.
அருமையான 6. நாலு பால். ஆறு தானேப்பா. நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஸ்வீப்பு. எத்தனை ரன் போறாங்கன்னு பார்க்கலாம். ஆ 3 ரன்னுப்பா. நல்ல ரன்னிங்ப்பா. ஓ ஸ்கோர் எவ்வளோண்ணா? நாலு ஓவருக்கு ஸ்கோர் 54 for the loss of 0 wickets. At the end of 4, score is 56 for 0. பிரேக் முடிஞ்சிடுச்சா? கொஞ்சம் மேட்சை சீக்கிரமாக நடத்த மாதிரி அம்பையரை கேட்டுக்கொள்கிறேன். புருஷோத்தும் தீபனும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. புருஷோத் 30 balls 15 runs. தீபன் 10 balls 17 runs. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில், ஹெல்த்தியான ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிட்டு இருக்காங்கப்பா. ஆமாம், சொல்லட்டுறதை பார்த்தா இன்னைக்கு 50 அடிக்காமல் வர மாட்டார்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஓவர் போட சீக்கு வந்திருக்காருப்பா. நல்ல ஒரு புல் ஷாட், ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங். தீபன் ஆன் ஸ்ட்ரைக். ஒயிட் பால். நல்ல ஒரு அகலப்பந்து. உதிரி உங்கள் எதிரி. அகைன் ஒரு ஒயிட் பால். பவுலர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ட்ரை பண்றாரு, கை கொடுக்கல.
ஆஹா ஃபுல் டாஸ்பா லெக் சைடில் ஷஃபிள் ஆகி வந்தார் பேட்ஸ்மேன் லைட்டை தாண்டி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு 6. அன்ஸ்டாப்பபிள் ஓப்பனிங் பேர். ஒரு ரெக்கார்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம் இபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 4 சீசன்ஸில். அகைன் ஒரு பிக் ஷாட். 6 ரிசல்ட் வேற என்ன, பிக் ஷாட் 6. தீபன் ஆன் ஃபயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ்பா. டெம்போ பயங்கரமாக அப் பண்ணியிருக்காங்க டிசி. சிஎஸ்கே ஒரு கம்பேக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். அகைன் ஒரு லெக் சைட் புல். கேட்சா மாறுமா? இல்லை, 2 ரன் ஓடிட்டாங்கப்பா. ஹாட்ரிக்கு போனாரு, ஒரு மிஸ் ஹிட். ஒரு ஸ்வீப்புக்கு முயற்சி, எட்ஜ் பட்டு க்ளோஸில் 1. ட்ரை பண்ணுவாங்களா பார்ப்போம். 2வது ரன்னும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கப்பா ஓவர் த்ரோவில். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 122 காட்டுதுப்பா. கரண்ட் ரன் ரேட் 16. அகைன் ஒரு ஸ்வீப்புக்கான முயற்சி, லோ ஃபுல் டாஸ், பேட்ஸ்மேன் மிஸ். அம்பையர்ஸ் அந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கவங்கள திரும்பி உட்கார சொல்லுங்க, அவங்க நிற்கிறாங்களா பேட்ஸ்மேனுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஸ்கோர் 75-0 at the end of 5. இந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் பேட்ஸ்மேன் கேட்குறாங்க பாருங்கள், கொஞ்சம் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே 2 பேர் நிற்கிறீங்க, அங்கே ஒருத்தர் பேட் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு, கொஞ்சம் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரௌசர் போட்டிருக்கீங்களே, கொஞ்சம் உட்காந்துருங்க. ஆறாவது ஓவர் போட எடிசன் வந்திருக்காரு. ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக தேவை. ஷோதான் ஸ்ட்ரைக். ஆமாம், ஒரு புல் ஆடலான்னு பார்த்தாரு, மிஸ் ஹிட், ஒரு ரன் டுவர்ட்ஸ் தி மிட் விக்கெட். அகைன் தீபன் ஆன் ஸ்ட்ரைக். ஆறு போகுமா இல்லை விக்கெட் விழுமா? அகைன் ஒரு ஸ்வீப்புக்கு ட்ரை, அம்பையர் டிசிஷன், இட்ஸ் அ வைட். அகலப்பந்து. ஒரு புல்லுக்கான முயற்சி, என்ன 6, பிக் ஹிட்.
ஃப்ரம் தீபன். ஒரு ஹியூஜ் ஹிட்டுப்பா. லாங் ஆன் மேலே ஒரு முயற்சி. நல்ல கம்பேக் ஃப்ரம் தி bowler. இட்ஸ் அ டாட் பால். லெக் சைடில் டேப் பண்ணிட்டு ஓடி இருக்காரு. ஒரு ரன் தான். குட் ஃபீல்டிங். Oh, good move from the bowler. Batsman advanced down the track, but the bowler stopped. அகைன் அதே ஷாட் தாங்க. ஆடுவேன்னு ஆடி இருக்காருங்க. பார்ப்போம் சிக்ஸா இல்லைங்க விக்கெட்டு. வா, ஒரு விக்கெட்டு. ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ. நல்லா ஆடி இருந்த புர்ஷோத் விக்கெட்டை எடுக்கிறாருங்க. எடிசன் ராஜ். நல்ல ஒரு கேட்ச். சாம் பிடிச்சிருக்காருங்க. பேட்ஸ்மேன் அபய் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்ட்ரெயிட்டில் ஹியூஜ் ஹிட் அடிச்சு காமிச்சாருங்க. திரும்ப அடிப்பாரா இல்லை எடிசன் மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணுவாரா? ஒரு புல்லுக்கு அகெயின் ஒரு ட்ரைங்க. பட் ஆனால் நல்ல பால். மிஸ்ஸட். ஒரு ரன். ஓவர் முடிஞ்சிடுச்சு. 85 for 1 at the end of 6. எம்ஐயோட கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்கன்னா அடுத்த மேட்சுக்கு டேஷ் போடுறதுக்கும் 11s கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஜிடி இங்கே தான் இருக்காரு. ஏழாவது ஓவர் போட சஞ்சய் வந்திருக்காருங்க. நல்ல ஒரு அப்கமிங் யங்ஸ்டர். அபி அகைன் ஒரு புல் ஷாட்டுக்கு ஒரு ட்ரை. பட் சஞ்சய் நல்ல ஒரு பவுன்சர் போட்டதுனால டாட் பால். ரொம்ப டாட் பால்ஸ் தேவை, விக்கெட் தேவை சென்னைக்கு இந்த மேட்ச்க்குள்ளே கம்பேக் கொடுக்கணும்னா. அகைன் ஒரு ஹிட்டுக்கான முயற்சி. அகைன் ஒரு டாட் பால். நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் சிஎஸ்கே ஆஃப்டர் கன்சீடிங் 85 runs inside 6 overs. இன்னொரு ஸ்விங். வெயிட்டிங் ஃபார் தி அம்பையர் டெசிஷன். இட்ஸ் அ வைட். ஒரு பஞ்ச். ஒரு ரன் ஆடலான்னு பார்த்தாரு. பட் டாட் பால். நல்ல ஓவருங்க. 3 டாட் பால் போட்டிருக்காருங்க. ஆன் தி ட்ராட் சஞ்சய் கம்பேக் கொடுத்துட்ருக்கார். மச் நீடடுங்க இது சென்னைக்கு. இன்னொரு 3 டாட் பால் இல்லை 3 விக்கெட்னா கூட எடுத்துப்பாங்க.
ஸ்ட்ரைக் மாற்றுறதுக்கான முயற்சி, ரன் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க அபி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் போட்டு கார்த்திக். ஒரு பெரிய ஹிட்டருங்க. லாஸ்ட் இயர் செமிஃபைனலில் ஒரு கலக்கலக்குனாருங்க. அகைன் தீபன் வந்தாருங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலை வெளில அமிச்சிட்டாருங்க. ஒரு லோ ஃபுல் டாஸ். நல்ல ஓவர் போட்டுட்டு இருந்தார் இது வரைக்கும் கோயில். ப்ரெஷர். லாஸ்ட் பால் ஹிட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரைக் வச்சுக்கிறதுக்காண்டி ரொட்டேட் பண்ணியிருக்காருங்க தீபன். At the end of 7, it is 92 for the loss of 2 wickets. $93 for 2ங்க. At the end of 7 முன்னாடியே சொல்லியாச்சு ஸ்கோரு. லாஸ்ட் ஓவர் போட இன்னொரு ஹிட்டுக்கான முயற்சிங்க. 6 அடிக்கலான்னு திரும்ப பார்த்தாரு, மிஸ் இட். டாட் பால். வைட். உதிரி உங்கள் எதிரி. அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பால் போட ட்ரை பண்ணியிருக்காரு. வைட். 5 balls to go. மறுபடியும் ஒரு அகலப்பந்துங்க. போலர் டாட் பால் விக்கெட் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு, பட் அகலப்பந்தா மாறிடுது. மறுபடியும் ஒரு ஹிட்டுக்கான முயற்சிங்க மிட் விக்கெட் திசையில். 6. வேற என்ன ரிசல்ட்? 6 தான். தீபன் மறுபடியும் ஒரு பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க ஒரு ஓவருக்கும். அடுத்த மேட்ச் வந்து ஜிடி வெர்சஸ் எம்ஐ. எம்ஐ வான் தி டாசன். மறுபடியும் ஒரு சிக்ஸருக்கான முயற்சிங்க. 2வது 6ங்க இந்த ஓவரில். தீபன் நிறுத்த முடியலங்க. அடிச்சா பவுண்டரி. அடிச்சிட்டான். மறுபடியும் ஸ்வீப்புக்கான முயற்சி. நல்ல முயற்சிங்க பால். ஆனால் 6ங்க. ஹாட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ்ங்க. ஹாட்ரிக் 6க்கு ப்ரைஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க ஓனர் வந்து சக்திவேல் சொல்லியிருக்காராம், ஒரு பவுண்டரிக்கும் $500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம். மறுபடியும் ஒரு வைடுங்க. முதல்ல இந்த டோர்னமெண்ட்டில் ஹாட்ரிக் 6 அடித்தா $500 வாங்குறது தீபனுங்க.
மறுபடியும் ஒரு பிக் ஷாட்டுக்கான முயற்சி, 4வது 6 அடிக்கலான்னு பார்த்துருக்காரு. பட் இன்சைட் ஏஜ் வாங்கி கீப்பர் கிட்ட தஞ்சம் புகுந்திருக்கு. டாட் பால். வைட் அகலப்பந்து. எதிரி உங்கள் எதிரி. மறுபடியும் ஒரு பிக் ஷாட்டுக்கான முயற்சிங்க. பட் சரியாக கனெக்ட் ஆகலை. 2 ஓடிடுவாங்களா? நல்ல ஒரு ஃபீல்டிங் த்ரோ. மிஸ் பண்ணிட்டாருங்க பவுலர் அதை அடிக்கிறதுக்கு. At the end of 8 overs, DC post a mammoth total of 118 runs for the loss of 2 wickets. This is the highest score in the tournament. 4 சீசன்லேயும் இது தாங்க ஹையஸ்ட் டோட்டலு. 118ங்க. புருஷோத் மாமா தீபன் ஃபயர். வெறியான ஒரு ஆட்டத்தை ஃபஸ்ட்டு மேட்ச் செட்பேக் அப்புறம் ஒரு கம்பேக்னா இதுதாங்க. செகண்ட் ஹாஃபில் சென்னை இதை ஜெயிச்சு அவங்க ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மேட்ச் வந்து ஜிடி வெர்சஸ் எம்ஐங்க. எம்ஐ டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க போல் பண்ணுறன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஜிடியும் எம்ஐயும் ஒரு கம்பேக் கொடுக்கணுன்ற ஒரு ஃபயரோடு விளையாடுவாங்க. அடுத்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான போட்டி, விறுவிறுப்பாக போகும்னு எதிர்பார்க்குறோம். கோடு போடுறவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து பிடிங்கப்பா. பக்கத்தில் ஒருத்தர் போட்டு தொந்தரவு பண்ணுகிறார். அவரையும் தூக்கின்னு போகும்பா. கொஞ்சம் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங்கை விரைந்து செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்களும் பேட்ஸ்மேன்ஸை ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க, டிலே பண்ணாதீங்க. ஃபீல்டிங் டீம் உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் சிஎஸ்கேவை சீக்கிரமாக பேட்ஸ்மேன்ஸ் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் விரைந்து செட் பண்ணுங்க டிசி, ரொம்ப டைம் ஆகுது. சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் டிசி ஃபீல்டிங்கை செட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரமாக மேட்ச்சை நடத்தி கொடுத்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு தான். இல்லைன்னா மேட்ச் எல்லாமே லேட்டாக போகும்.
கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. டைம் இல்லை. அம்பையர் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. நம்ம இன்னும் நிறைய மேட்ச் நடத்த வேண்டியது இருக்கு. 5வது மேட்ச் தான் ஆடிட்டு இருக்கோம். ஆல் செட்ங்க. ஒரு விறுவிறுப்பான சேஸை எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிப்பார்களா, டிசி அதை தடுப்பார்களா? அவளுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பால். ஸ்கோருங்க. முதல் பாலே 6 அடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஷாட்டு ஃபர்ஸ்ட் பாலு மிஸ் ஹிட்டு பட்டிருந்தா அதுவும் 6ஆக தான் மாறி இருக்கும். நல்ல ஒரு விறுவிறுப்பான சேஸ் அமையும்னு நம்ம மறுபடியும் எதிர்பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு பிக் ஷாட்டுக்கான முயற்சிங்க. லெக் சைடு போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன்னு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காருங்க புருஷோத்தன் செய்தி பவர் பிளே. சிஎஸ்கே ஒரு 10-15 6 அடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. ஆஹா, அருமையான அடிங்க. என்னங்க ஆறுங்க. இதுதான் சொல்லிட்டு இருந்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். முதல் ஆறுங்க. இன்னும் ஒரு 14 ஆறு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளும் எதிர்பார்க்குறோம். விறுவிறுப்பான போட்டின்னு சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி விறுவிறுப்பாக மாறிட்டு இருக்கு களம். சூடு பிடிக்குதுங்க களம். மறுபடி ஒரு முயற்சி. ஸ்டம்பிட்டுக்கான அப்பீல். நல்ல ஒரு கலெக்டுங்க. கீப்பர் கார்த்திக் பொட்டு கார்த்திக் அப் டு நின்று நல்லா கிராப் பண்ணி ஒரு சான்ஸ் பார்த்துருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்குங்க போலர்கிட்டேருந்து புருஷோத்தமம்மா கிட்டேருந்து. அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவர் அடித்தார்னா சம்சுதீன் அடித்தார்னா டபுள் 6 தாங்க. அதில் ஒரு எந்த மாற்றமும் கிடையாது. வானவில் கலரில் இருக்கு பாருங்க அவர் பேட்டு. மறுபடியும் ஒரு ஹிட்டுக்கான முயற்சி தாங்க. சிங்கிள்லாம் பார்த்துலாம் ஆடுற ஒரு சீனே இல்லைங்க. லாஸ்ட் பால். அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. 6ங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த பேட்டே 1 கிலோ இருக்குங்க. அதை நம்ம தூக்குறதுக்கே ஒரு பெரிய ஜிம்முக்கு போக வேண்டியது இருக்கு. ஜிம் மாஸ்டர்ன்றதை காட்டுறாருங்க. நியூ பாலில் இந்த 6னா பால் கொஞ்சம் தேஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய 6ஆக தாங்க போய் விழும். நல்ல ஒரு ஷாட். 2 ஷாட்டுமே. ஒன்று லெக் சைடு ஒன்று வச்சார். ஸ்ட்ரைட்டில் இருந்தால் ஸ்ட்ரைட்லேயும் அடிப்பேன்னு காட்டினார். ஸ்கோர் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் 13 for 0. 2வது ஓவர் போட வர்றது யார்? ஜஸ்வந்த். வெறும் ஒரு நம்ம ஐகாட்டு தாங்கள் சார்பாக வளர்ந்து வர ஒரு அப்கமிங் ஆல்ரவுண்டருங்க. நல்ல ஃபேஸ் போடக்கூடிய ஆள். ஜம்பை பார்த்தீங்கனாலே தெரியும். ஜெயிர் கானை இன்ஸ்பயர் பண்ணி ஜம்ப் பண்ணுறாரு. ஏங்க நல்ல ஷாட்டுங்க ரிச்சர்டு கிட்டேருந்து. இதை தாங்க எதிர்பார்க்குறோம். ரிச்சர்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேனுங்க. 2 ஓப்பனரும் நாங்களும் சலைச்சவங்க இல்லைன்னு ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் 50 நோலாஸ் அடிப்பீங்களா? நானும் அடித்து காட்டுறேன்னு திரும்ப ஆடிட்டு இருக்காங்க. 1.1க்கு 17 ரன்னுங்க. அனல் பறக்கும் ஆட்டங்க. எல்லாம் பாருங்கள் இந்த மேட்சை. மறுபடியும் ஷாட்டுக்கு தாங்க. நீங்கள் எப்படி ஃபீல்டர் ட்ரை வச்சாலும் நான் அடிப்பேன்னு ஆடுறாங்க. விசிட்னா 1 ரன்னு இல்லையா? 6 ஆறுகள் நிறைந்த ஒரு போட்டி. ஏங்க மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கோங்க. பிக்கப் ஷாட்டுங்க. என்னங்க 6 லைனை தாண்டி ஃபீல்டர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு போலன்றோம் நம்ம. இவர் அடித்தா 6 தாங்க. நான் தான் சொன்னல 1 கிலோ இருக்கும் பேட்டு. போலர்கிட்டேருந்து ஒரு பெரிய கம்பேக் எதிர்பார்க்கலாம். ஜஸ்வந்தும் சலைச்சவர் இல்லைன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இந்த பாலு. பட் ஆனால் அவங்க நல்ல ஒரு இதில் வந்திருக்காங்க.
அம்பையரோட டிசிஷன் அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி இன்சைட் 1.3 25 சேசஸ் ஆன் த கேம் இஸ் கெட்டிங் வெரி இன்டென்ஸ். மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, கேட்சா பார்ப்போம். கேட்ச், சரியான கேட்சுங்க. மிட் விக்கெட்லேருந்து ஓடி வந்து டீமுக்காண்டி ஒரு முக்கியமான கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. சொன்ன மாதிரி ஜஷ்வந்த் வந்து 2 சிக்ஸு பவுண்டரி கொடுத்துருந்தாலும் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க அந்த ஜஹீர் கான் ஆக்ஷனில். நல்ல ஒரு கேட்சுங்க அபி. கிட்டர் மட்டும் இல்லை, ஒரு பெஸ்ட் ஃபீல்டர்ன்றதையும் காட்டுறாருங்க. டீமுக்கு மேட்ச்சில் ஒரு முக்கியமான கேட்சுங்க. 3 ஷாட் அடித்தவரோட கேட்சு மிஸ் பண்ணால் மேட்சே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சஞ்சய்ன்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் பேட்டரு. வரும் ஒரு அப்கமிங் ஸ்டாருங்க. ஏன் ஃபர்ஸ்ட் பாலே ஷாட்டுங்க. மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. ரன் ரேட் எங்கேயும் இருக்குல்ல, அடிச்சு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் எல்லாருமே பிக் ஷாட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. பட்டா 6 அந்த ஒரு கான்செப்டில் தான் ஆடிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் கேட்சுங்க பிரசிக்கிட்டேருந்து. யுவானா கீஷா போனர் ஹாட்ரிக் எடுத்தா 500 ரூபா தரேன்ருக்காருங்க. ஸ்பாட்லேயே சொல்லியிருக்காருங்க, யங்ஸ்டரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸ்கோர் 25 for 2. ஹாட்ரிக் எடுத்தா 1000ங்க. யுவானா கீஷா போனர் ஏற்றிக்கிட்டே இருக்காருங்க. அதே மாதிரி ஹாட்ரிக் 6க்கும் கொடுக்குறேன்னு இருக்காருங்க. பெரிய மனசுங்க அவருக்கு. வந்து வரும் தொழிலதிபருங்க முகலி வாகத்தில். ஹலோ, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அஞ்சு பால் தான் போட்டிருக்கு இங்கே, கரெக்டாக 6 பால் முடிஞ்சிருச்சா? லாஸ்ட் ஓவர். ஒரு வைடு போட்டாருங்க அதில். ஃபோரு, சிங்கிளு, 6 வைடு, 2 விக்கெட்டுங்க. அம்பையர் கரெக்டா? ஸ்கோர் போர்டில் 4 1 6 ஒரு வைடு 2 டாட் பாலுங்க. அதான் 2 விக்கெட்டு. அதை தவிர ஒரு டாட் பால் இருந்ததுன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பால் 4, அடுத்த பால் சிங்கிளு, அடுத்த பால் 6, அடுத்த பால் வைடு, அடுத்த 2 விக்கெட்டு. 5 பால் தான் ஆயிருக்கு ஸ்கோர் கார்டு படி. ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க, ஏன்னா ஹை இன்டென்ஸ் மேட்ச்சு. நம்ம அந்த ஒரு பாலுக்கு வந்து நம்ம பின்னாடி ஆர்குமெண்ட் வந்துடக்கூடாது. ஓகே, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் பாலை போடுறாங்க. ₹1000 ரெடியாக வச்சுங்க யுவானா, சான்ஸ் இருக்கு. மேட்சை டிலே பண்ண வேணாம், கரெக்டாக தான் கவுண்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் என்ன டிஸ்கஷன்? ஏங்க, நம்ம ஸ்கோர் கார்டு படி 4 1 6 ஒரு வைடு டாட் பால் இருக்கான்றது மட்டும்தாங்க இங்கே கேள்வி.
ஏன்னா 2 விக்கெட்டு லாஸ்ட்டில் 4 1 6 ஒய்டு 2 விக்கெட்டு. ஸோ ஒரு டாட் பாலா இல்லை வேறு ஏதாவது ஒரு பாலா அம்பையர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. அது பின்னாடி போன பால் ஒய்டுங்க. அதை தான் மாமா அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். மறுபடியும் ரீகன்சில் பண்ணி ஓவர்ன்றாங்க. ஸ்கோர் 25 for 2ங்க. அட் தி எண்ட் ஆஃப் 2 பவர் பிளே முடிஞ்சிருச்சுங்க. என்னங்க மறுபடியும் கன்ஃபியூஷன்? மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்மக்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்குங்க. மறுபடியும் சொல்கிறோம், நம்ம கரெக்டாக தான் ஸ்கோரர் இங்கே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டீம்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க. மறுபடியும் அந்த வாக்குவாதம் வேணாம். ஏன்னா டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது அடுத்தடுத்த டீமுக்கு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் டயர்டாக இருக்காங்க. நைட்டில் நம்ம லைட்ஸில் விளாட்றோம். சின்ன ஒரு ரிவர்ஸில் ஒரு ட்ரைங்க. ஃபஸ்ட்டு பாலே சுவிட்சிட்டுக்கான முயற்சி. நல்ல ஒரு ஃபீல்டிங் முயற்சிங்க. பவுண்ட்ரி தடுக்க முடியல. பால் பேட்டில் பட்டோன்னு தெரிக்குதுங்க. அட் தி எண்ட் ஆஃப் 2 25 ரன் 2 விக்கெட்டுக்கு. சாரி 29. ரெண்டு விக்கெட் போனாலும் வர்றவங்க எல்லாருமே பவுண்டரி ஆடுறாங்க கம்பல்சரி. இந்த மேட்ச் நல்லா த்ரில்லிங்காக போகுங்க. ஒரு நல்ல ஒரு ஆஃப் கட்டுருங்க தீபன் கிட்டேருந்து. முதல் பாலே ஒரு ஸ்லோயரோட ஆரம்பிக்கிறாரு. பேட்ஸ்மேனுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போலருக்குங்க. வழக்கம் போல் ஹிட்டுக்கு தான் போகிறாரு அச்சு. மறுபடியும் அரைகிறாருங்க நேரா. ஆஹா, அற்புதமான டேக்குங்க. யார் அந்த ஃபீல்டரு? மறுபடியும் பார்த்தீங்கன்னா புருஷோத் மாமா தான். அவர் வயசுக்கும் அவர் பண்ணுற ஃபீல்டிங் போலிங் பேட்டிங்கு சம்மந்தமே இருக்காதுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன கமிட்மெண்ட் பாருங்கள். ரீப்ளேயில் டைவ் அடிச்சிருக்காருங்க ஃப்ரண்ட்டில் ஓடி வந்து. இந்த லைட்ஸில் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த் என்கிற சீக்கு வந்திருக்காருங்க. இவரும் ஒரு அதிரடியான ஆட்டக்காரருங்க. ஃபுல்லாக பேட்டிங் ஃபயர் பவர். மறுபடியும் ஸ்லோயருங்க. பேட்ஸ்மேனுக்கு ஸ்பீடு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி. அகலப்பந்து. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் ஷாட்டுக்கு தான் போய் ஆகணும். அந்த கட்டாயத்தை பூர்த்தி செய்கிறாங்க. தேடுறாங்க பவுண்டரிகளை. ஏங்க ரிவர்ஸில் நான் அடிக்கிறேங்க. லெக் சைடுனாங்க. இந்தாங்க இந்த பக்கம் அடிக்கிறேங்க. லெஃப்ட் ஹேண்டரே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் ரிவர்ஸில் அடிப்போம்னு அடிக்கிறாங்க 6. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த மேட்ச்சு பேட்டிங் இவங்களும் கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லைங்க. பவுண்ட்ரி குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை போல்.
சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே நமக்கு தெரியும் கம்பேக்குக்கு ஃபேவரெட்டு. மறுபடியும் ரிவர்ஸ் ஷிப்புங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகுதுங்க. ரன்ஸ் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல ரன் ரேட்டில் தான் இவங்களும் போயிட்டுருக்காங்கங்க. 13 ரன் ரேட்டில் போயிட்டுருக்காங்க. 15 தான் ரெக்வயர்டு. நல்ல ஒரு மேட்சுங்க நமக்கு. டெம்ப்ட் பண்ணாருங்க. அதே மாதிரி ஃபுல் டாஸ் கிடச்சிது. நல்ல ஒரு ஸ்விட்ச் ஹிட்டு. பட் ஆனால் சரியாக மீட் பண்ணலங்க. அண்ணன் மீட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக 6 தான் இந்த பாலும். அண்ணன் ஒரு 6-ஐ வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிருப்பார். ஓவருங்க. ஸ்கோர் 37 for 3ங்க. இவங்களும் ரன் ரேட்டில் கீப்பப் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. 12 தேவைப்படுறது 16. அடுத்த பவுலர் யாருன்னு பார்ப்போம். ரஷி அவரே தாங்க. இவர் கொஞ்சம் ஒரு ஸ்லிங்கியான ஆக்ஷனில் போடக்கூடியவருங்க. பாலை பிக் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து எல்லாரையும் பிக் பண்ணுறாங்க. எல்லா ஓவர்லேயும் பவுண்ட்ரி ஆடிட்டே தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஒரு கம்பேக் கண்டிப்பாக தேவை. ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதே தான். படியும் ஒரு ரிவர்ஸுங்க. பவுண்ட்ரி போகுமா? போயிடுச்சுங்க. நல்ல ஒரு முயற்சி. பட் ஆனால் ரிவர்ஸில் ஃபுல்லாக ரிவர்ஸில் தான் ஆட போகிறோன்னு ஆடிட்டுருக்காரு ஸ்ரீகாந்த். ஒரு ஸ்கொயர்லேயும் ஸ்ட்ராங்கு. நல்ல ஒரு ரன் சேஸுங்க. நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு விறுவிறுப்புக்கும் பஞ்சம் கொடுக்கலங்க சிஎஸ்கே. சலைச்சவங்க இல்லைன்னு திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ராக் இறங்கி வந்தார் ஃபீல்டை மாற்றணுன்னு. டாப் ஏஜ் பட்டு கீப்பர் கிட்ட தஞ்சம் பூந்துடுச்சு. ஒரு ரன் ஓடிட்டாங்க. மறுபடியும் ஆமோசன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. மறுபடியும் ஒரு 6க்கான தேடல், பவுண்ட்ரிக்கான தேடல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பட்டா 6 தான். ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. 2 ஃபீல்டர்ஸ் வராங்க. யார்? புருஷோத்தமா தான். மறுபடியும் பாலை கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டம்புக்கு அடிக்கிறாருங்க. இந்த ஓவர் கொஞ்சம் டீசெண்டாக தான் அமைஞ்சிருக்கு. டிசியோட இதில் பார்த்தா, ஆங்கிளில் பார்த்தா. இறங்கி வந்து விட்டுருக்காருங்க மிட் விக்கெட்டில். பார்ப்போங்க. கேட்சுங்க. நல்ல ஒரு இன்ச்சுங்க. நல்ல ஒரு ஷாட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட். அந்த அவுட் ஆகி போகிறாரு. நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்துக்கு அப்புறம் ரஷி ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காருங்க. டிசிக்கு தேவையான ஸ்ட்ரைக்கு. விக்கெட்ஸை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் ஷாட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆஹா, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மறுபடியும் அண்ணன் சுரேஷ் அண்ணன். அவரும் ஒரு பிக் ஹிட்டர். பேட்டிங் கடப்பார பேட்டிங்னா இதுதான்.
பாலே ஷாட்டுக்கு போயிருக்காரு. மறுபடியும் விக்கெட்டுங்க. தொடர்ந்து 2 ஸ்ட்ரைக்குங்க. அடுத்தடுத்த பாலில் முக்கியமான பேட்ஸ்மேன்களை இழக்கிறாங்க சிஎஸ்கே. கொஞ்சம் சற்ற தடுமாற்றம். நல்லா போயிட்டு இருந்தாங்க போன ஓவர் முடிகிற வரைக்கும். இந்த ஓவரில் கொஞ்சம் சிஎஸ்கே விக்கெட்ஸை கொடுத்து தடுமாறுறாங்க. நல்ல சேஸ் இருந்தது. டிசி தேவையான டைமில் ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கிறாங்க. ஓவர் முடிவில் ஸ்கோர் 43 for 5 at the end of 4. ஷார்ட் பிரேக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக டீம் டிஸ்கஷன்ஸை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த மேட்சை முடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்த போட்டி ஜிடி வெர்சஸ் எம்ஐ. உங்களோட டீம் ஹர்டல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 4 ஓவர் தாங்க இருக்குது. எல்லாம் ரெடியாக இருங்க. மேட்ச் முடிஞ்சோன்னா களத்துக்குள்ளே வர மாதிரி பார்த்துங்க. ஏன்னா எம்ஐ போலிங் போட தேர்வு செஞ்சுருக்கீங்க. எம்ஐ கொஞ்சம் ஃபீல்டிங் தயாராக இருங்க. புது பேட்ஸ்மேன் தேவா, அவரும் ஹிட்டு ஃபேமஸுங்க. அவரும் ஒரு ஹார்டு ஹிட்டருங்க. மேட்ச் ஸ்டில் ஆனுங்க. பார்ப்போம் 5வது ஒரு யார் போட வரான்னு பார்ப்போம். ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணி மேட்ச்சை ஆரம்பிங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுங்க. பவுலர் வந்துட்டார். அம்பையர்ஸ் புருஷோத் மாமா வந்திருக்காருங்க. மறுபடியும் டிசி அடுத்தடுத்த நல்ல ஓவர்ஸை போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் சிஎஸ்கே விடமாட்டான்னு ஆடிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ரிவர்சட்டுக்கான ஒரு முயற்சிங்க. ஃபீல்டர் இருக்காரு, பார்ப்போம். இல்லைங்க, தவற விட்டுட்டாருங்க. முக்கியமான ஒரு விக்கெட்டு கேட்சை விட்டுட்டாரு. சிஎஸ்கேக்கு இது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்படியும் ஒரு ஹிட்டுக்கான முயற்சி. புருஷோத் மாமா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. நல்ல ஒரு கேட்ச் கீப்பர் கிட்ட இருந்து. ரன் ரேட் ஆஸ்கிங் ரன் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வர்ற பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபஸ்ட்டு பால்லே 6 போகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் ஆனால் நல்ல ஒரு போலிங் தான் சொல்லணும். அப்படி இருந்தாலும் நம்ம பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கிறதுனா சும்மா கிடையாது. அடுத்த பேட்ஸ்மேன் எடிசன். ஃபஸ்ட்டு பாலே கட் ஆடி இருக்காருங்க. ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காருங்க. மூன்று பந்துகள் மீதம் இருக்குங்க 5வது ஓவரில். பவுண்டரிஸ் தேவைங்க சிஎஸ்கேக்கு. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ஹிட்டுக்கான முயற்சி. பவுண்டரிகளின் தேடல். டாட் பால். நல்ல ஒரு பால். லெக் சைடில் ஒரு 6க்கான தேடல். பால் பேட்லேயும் படலை, கீப்பர் கையிலையும் படலை. பைஸ் மூலமாக ஒரு ரன்.
டாட் பால் டு end the over. 5 gone. It is 46 for 6. இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் நம் விழா குழுவினருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேங்க. அயராது உழைச்சிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து இப்போ நைட்டும் உழைச்சிட்டு இருக்காங்க. 2 மணிக்கும் 3 மணிக்கும் 1.5 மாதத்தோட உழைப்பை சேர்த்து இன்றைக்கும் விடாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அங்கே இங்கேன்னு. எங்கப்பா டாட் பாலுங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க இந்த ஓவருக்கு. ஆஹா, மறுபடியும் ஒரு ஸ்கொயர் திசையில் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. நல்ல ஒரு போலிங்க இது. தொடர்ந்து 2 டாட் பால்ஸ் போட்டிருக்காருங்க. பவுண்டரிஸ் விட்டு கொடுக்க மாட்டோன்னு ஃபைட் பண்ணுறாங்க டிசி. ஆஹா, டவுன் தி ட்ராக் வந்திருக்காரு. வெல் பவுல் யஷ்வந்த். அனதர் விக்கெட்டுங்க. சிஎஸ்கே முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனை இழக்கிறாங்க இந்த கட்டத்தில். ஈஸி பவர் பிளேயில் கொஞ்சம் தடுமாறினாலும் பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் கம்பேக் கொடுக்குறாங்க. தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆஸ்கிங் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்ஸுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சிஎஸ்கேக்கு. அதனால் எல்லா பாலும் ஹிட்டுக்கு போயிட்டுருக்காங்க. விக்கெட்ஸ் விழுந்துட்டுருக்கு. புது பேட்ஸ்மேன் பிரகாஷ் உள்ளே வந்தோடனே ஒரு கவர் டிரைவுக்கான முயற்சிங்க. டாட் பால். இந்த ஓவர் நல்ல ஓவராக அமைஞ்சிருக்குங்க டிசியை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு ரன்னு தாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். 6 போகுமா? எடிசன் அடிப்பாரா? அருமையான டெலிவரி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். கவர் டிரைவுக்கான முயற்சி எடிசன் கிட்ட இருந்து. பட் பால் பீட்டன். 6 ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 47க்கு 7. 3 உதிரிகள் தாங்க போட்டிருக்காங்க. என்ன ஒரு டிசிப்ளின்டான ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கம்பேக் பவர் பிளேயில் 30 ரன் கொடுத்துட்டு கம்பேக் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த பவுலர் அடுத்த ஓவரை போடுவதற்கு பிரஷி வந்திருக்கிறார். அருமையான ஒரு தடுப்பு ஆட்டம். 1 ரன் மட்டுமே லெக் திசையில். பிரஷி கொஞ்சம் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரிலீஸு. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. டவுன் தி ட்ராக் வந்து அடிச்சிடலாம் ஒரு 6 அப்படின்னு எடிசன் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க சிஎஸ்கே. இந்த வாட்டி கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. பட் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலனாலும் ஸ்ட்ரைக் மாறி இருக்குங்க. 1 ரன் ஆடி இருக்காங்க. பிரகாஷ் 6 அடிப்பாரா? ஏங்க ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் புருஷோத்து விடுறதா இல்லைங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் 100% 200% எஃபர்ட் கொடுப்பேன்னு பண்ணுறாருங்க.
ஒரு ஸ்லாப் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஃபீல்டிங் கரெக்டாக வச்சுருந்துருக்காருங்க. ஒரு நல்ல கலெக்ஷன் அண்ட் த்ரோ. டைரக்ட் ஹிட்டடாக இருந்தால் ஒரு விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவருங்க. லெக் திசையில் மறுபடியும் ஒரு பவுண்டரிக்கான தேடலுங்க. ஆனால் ஒரு ரன் மட்டுமே. 7 ஓவர் முடிவில் 51க்கு 7, 52க்கு 7ங்க. எம்ஐ கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க. மேட்ச் முடிஞ்சோன்னா ஃபீல்டிங் வந்துருங்க. 6 பால் தான் இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கும் அதே தான். கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க. இன்னும் 6 பந்துகள் மட்டுமே மீதம் உள்ளது. தீபன் கடைசி ஓவரை வீச வந்திருக்காருங்க. முதல் பால் ஒரு ரன்னு. பவுண்டரிக்கு அந்த வித்து கொடுக்க மாட்டேன்றாங்க. லாஸ்ட் ஓவர்லேயும் அது நாங்கள் இழுத்து தான் பிடிப்போம் அப்படின்னு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஓவர்லேயும் ஃபீல்ட் சேஞ்சஸ் எல்லாமே ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பேடல் தான் ஆடுவேன்னு இருக்காருங்க. இரு நண்பர்கள் மோதிக்கொள்கிறார்கள்ங்க. 2 நண்பர்களும் போலிங் போட பேட்டிங் ஆட நல்ல ஒரு சுவாரஸ்யமான கான்டெஸ்ட். ரெண்டு பேரும் ஃபார்மர்ஸ், சீரும் கலைகள் பிளேயர்ஸுங்க. விக்கெட் எடுத்துகிட்டு செலிப்ரேட் பண்ணுறாருங்க. நல்ல ஒரு பால் வித்து கிடச்சது, அடிக்கலான்னு பார்த்தாரு. நண்பரோட விக்கெட்டை எடுத்துகிட்டு ஒரு செலிப்ரேஷனுங்க. யாரா அந்த பையன்? இரு அணிகளும் தயாராக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஜிடி அண்ட் எம்ஐ அதே மாதிரி ஃபீல்டுக்குள்ளேயும் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த பேட்ஸ்மேன் முரளி வந்திருக்காருங்க. சீனியர் பிளேயர் நட்டை காணோம். ஆஹா, மறுபடியும் ஒரு 6க்கான முயற்சிங்க. ஒரு யாக்கருங்க தீபன் கிட்ட இருந்து. லாஸ்ட் பால் வரைக்கும் 100% எஃபர்ட் கொடுப்பேன்னு போட்டுட்ருக்காங்க டிசி. இந்த வாட்டி ஒரு ஆஃப் கட்ரு ஃபுல் டாஸாக மாறி இருக்கு. பட் சிக்ஸர் எதுவும் இல்லை. பவுண்டரிகள் தேவை, பட் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாலும் விக்கெட்ஸ் போனோன்னே டாப் ஆர்டர் கொஞ்சம் ரேட்டில் ஆனோன்னே கொஞ்சம் மறுபடியும் ஒரு யாக்கருங்க. To end the over, match won by Delhi Capitals. கொஞ்சம் எம்ஐ ஃபீல்டுக்கு விரைந்து வந்துடுமாறு கேட்டுக்கொள்.